ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் இதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, ஆஞ்சநேயரோட ஒரு ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கேட்டப்போ எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆஞ்சநேயரோட ஸ்விட்ச் வேர்டா, என்னடா அது புதுசாக இருக்கே, நம்மளும் இதை கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையாதாப்பா, நல்லா மேஜிக் மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னதை கேட்டு உங்கள்கிட்டயும் இதை ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. ஏன்னா நான் எதுனாலும் உங்கள்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு. இந்த ஆஞ்சநேயரோட ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணுறக்கு ஏதாவது ரூல் இருக்கா, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ஆஞ்சநேயரோடதுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். எந்த ஒரு ரூலுமே கிடையாதுங்க. நீங்கள் சாதாரணமாக இதை டெய்லியும் சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க, ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அர்ஜென்ட்டாக ஒரு பணம் வேணும், இல்லை ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க, உடனே வேலை கிடைக்கணும், உடனே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள்லாம் சொல்லவும் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு முயற்சி தானே, ஒரு நம்பிக்கை தானே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதத்தோட இந்த விஷயத்தை நம்ம தொடங்கும் போது கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. எப்போவுமே நம்ம பிரபஞ்சம் ஓரியன்டான ஒரு விஷயமெல்லாம் வந்து செய்ய போகிறோம். அதாவது நம்ம ஸ்விட்ச் வேர்ட் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் யூனிவர்ஸ் ஓரியன்டாக நம்ம ஏதாவது செய்கிறோம், இல்லை வேறு ஏதாவது விஷயம் செய்கிறோம், இது எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான நம்பிக்கை மட்டும்தான். அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம மனசு வந்து எதை தேடுதோ அதற்கான தேடல் வந்து பல விஷயங்களை, பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிக்கும். இதுவாக பாரு, இதுவாக பாரு, இதான நீ கேட்ட, இதுவாக பாரு, இதுவாக பாருன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு உண்டான விஷயம் வந்துட்டு நம்மக்கிட்ட கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஆன்சர் அதுவாக தான் இருக்கும். நம்ம எண்ணங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம எதை வந்து அதிகமாக நினைக்கிறோமோ, எதை நடக்கும்னு நம்பி அதை தேடுறோமோ, அந்த தேடல் அதற்கான விடைகளை இந்த பிரபஞ்சம் மூலமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியும் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஒரு தியானம் மாதிரி டெய்லியும் பண்ணுறவங்க இருப்பீங்க. சில பேர் அதே தியானத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போய் உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை ஒரு பக்கம் செய்யும், கை ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்ருக்கும், கால் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் என்னவோ அவங்க நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கான அந்த விஷயத்தை ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்கும். இதை மாதிரி மெடிடேஷன்லேயும் பல வகை இருக்குது. ஸோ நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மெடிடேஷன் பேஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை மனசார சொல்லலாம். இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை நடந்துகிட்டே கூட எந்த இடத்துல இருந்தாலும் அந்த விஷயத்த செய்யலாம். எந்த ரூலுமே கிடையாது, எந்த மந்திரங்களும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஸ்விட்ச் வேர்டு, ஒரே ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சொல்லப்போகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நோட்டு போட்டு எழுதுறனாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் நோட்டு மூலமாக எழுதுறனாலும் எழுதலாம், இல்லை வாய் விட்டு சொல்கிறனாலும் சொல்லலாம். 2 நிமிஷம், டெய்லியும் 2 நிமிஷம் நீங்கள் இதை சொல்கிறதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷங்க, டெய்லியும் 2 நிமிஷம். அது நீங்கள் காலையிலையும் செஞ்சுட்டு ராத்திரியும் செய்கிற மாதிரினாலும் செய்யலாம். அல்லது காலையில் ஒரு நேரம் மட்டும், ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்பேன், மெடிடேஷன் பண்ணுற பழக்கம்லாம் இருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். தூங்கி எந்திரிச்ச உடனே 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சாலும் நீங்கள் சொல்லலாம். அல்லது தூங்க போகிறக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் அப்படி கூட பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் வேணும், இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன், நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு அதுக்கு சக்ஸஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஓகேனாலும் இது அதுக்கும் பொருந்தும். ஸோ நம்ம கேட்குற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் செம சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரே வார்த்தை 2 நிமிஷம் வெரி பவர்ஃபுல் ரிசல்ட் அப்படின்னு இதை ஒரே வார்த்தையில் சொல்லலாங்க. இப்போது அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அந்த ஸ்விட்ச் வேர்ட் நம்ம
ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சேம் அது ஓரியன்டாக ஆஞ்சநேயரோட பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ். இந்த பஜ்ரங்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வலிமை பொருந்தியவங்கன்னு சொல்லுவாங்க. இரும்பு போல் ஒரு உடம்பு உள்ளவங்களை, இரும்பு போல் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை, வலிமை பொருந்தியவங்களை வந்து பஜ்ரங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்கிறதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு பவர் கிடைக்குது அப்படின்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மறந்துட போகிறேன். இந்த பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ் அதுக்கு கீழே இந்த ஜி அப்படின்னு கொடுத்து ஒரு சின்ன கோடு போட்டு பக்கத்துலேயே 51971148 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி எவ்வளோ வாட்டி வேணால் எழுதலாம். 11 டைம்ஸ், நீங்கள் 21 முறை, 11 முறை, 9 முறை, இல்லை ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுனாலும் நீங்கள் எழுதலாம். இப்படி டெய்லியும் உங்களால் சொல்கிறனாலும் சொல்லலாம், எழுதுறனாலும் எழுதலாம். உங்களோட சாய்ஸ் தான் எல்லாமே. பட் இது சொன்னாலே மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. நான் சொல்ல வந்தேன் இல்லையா, என்னென்னா இதை சொல்கிறதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, ஆஞ்சநேயரோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல், அதாவது ரிஸ்க் எடுக்கவே வந்து பயமாக இருக்குது, நான் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குமா இந்த பஜ்ரங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம செய்கிற விஷயங்கிறது. நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களோட தெளிவான ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்து அவங்களையே அந்த விஷயத்தை அவங்க கையாலேயே செய்ய வைக்குமா. அந்த அளவுக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த பஜ்ரங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க எனக்கு பயமாலாம் இருக்குன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், தைரியமாக நீங்கள் பண்ணலாம். இன்னொரு விஷயம், தைரியமே இல்லாத சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட இருப்பாங்க, பயந்த சுபாவமாக இருக்காங்க. பெரியவங்களை கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறாங்க. நிறைய இந்த கெட்ட கனவுகள் மூலமாக டிஸ்டர்ப் ஆகிறவங்க, நிறைய ஈவில் அந்த மாதிரி, அதாவது என்ன சொல்லணும், அந்த செய்வனை, பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் ரிலேஷன் மூலமாக நிறைய எஃபெக்ட் ஆகிறவங்க, நிறைய ஏகப்பட்ட விஷயமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பாதிப்புலலாம் இருக்கிறவங்களும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்களையும் அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க மனசுக்குள்ளே ஊடுருவி ஒரு தைரியத்தை கொடுக்குமா. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த பஜ்ரங் அப்படிங்கிறது. ஆஞ்சநேயரோட பவரை பற்றி புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரோட பவர் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரை நினச்சாலே போதும், அவர் முன்னாடி நம்ம நின்னாலே போதும், அவரை பார்த்தாலே போதும், அவரோட சக்தி நமக்குள்ளே ஊடுருவி நம்மளையும் அறியாமல் ஒரு யானை பலம் நமக்கு கொடுத்துருவார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரோட இந்த பஜ்ரங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்த செய்யும் போது செம கான்ஃபிடென்ட்டாக நம்மளே அந்த விஷயத்த செய்கிற அளவுக்கு ஒரு பலம் கிடச்சிருங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆடி மாத கடைசி வெளியில் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், கடைசி வெளியில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு முடியறக்குள்ளே, இதுக்கு நாளுங்கிழமையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ, எப்போ இதை செய்யணும்னு தோணுதோ அப்போ கூட செய்யலாம். நம்ம வீடியோவில் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். அதாவது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க பதிவுகள் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்லியிருக்கேன். சின்னவங்களும் பண்ணலாம், பெரியவங்களும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணக்கூடிய அளவுக்கான விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ, எது உங்களுக்கு சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கோ, நேரம் கிடைக்கும் போது அதை செஞ்சு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கையில் கிடைச்ச ஒரு வரம் போல், சில பொக்கிஷங்கள் போல். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட கர்மா, நம்மளோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எது மூலமாக வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. பட் நம்ம முயற்சிங்கிறத விட்டுறவே கூடாது. தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத அளவுக்கு நம்மளோட முயற்சிகளை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.